பாண்டிய நாட்டுல விளையக்கூடிய பொருள் என்ன பொருள் சொல்லுங்க பாப்போம். கத்தரிக்காய், வாழைக்காய், பூசணிக்காய், புடலைங்காய், தடியங்காய், வெண்டைங்காய், பீக்கங்காய், இதோட தக்காளி. தக்காளி இந்த வியாபாரத்தை மலையாளத்துக்கு கொண்டுட்டு போனா இதுக்கு அங்க நல்ல விலை. சரி, கொண்டு வந்துடலாம். மலையாளத்துல விளையக்கூடிய பொருள் என்ன பொருள் தெரியுமா? ஏலம், சரி, கிராம்பு, சாதிக்கா, சாதிபத்திரி, குந்திரிகம், கொடிமிளகு, திப்பிலி, இப்படி போன்ற மலை மாசல்களை வாங்கிட்டு வந்து நம்ம பாண்டிய நாட்டிலே வியாபாரம் செய்ய வேண்டும் என்று பட்டமாறு 6 பேரும் மனதிலே நினைத்து பொதிமாடு போட்டு புறப்பட்டு மலையாள சீமையிலே வந்து மலம் சரக்குகளை ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு பொதியா வாங்குதாங்க. ஆமா, ஏலம் ஒரு பொதி, மிளகு, சுக்கு, சாதிக்கா, சாதி பத்திரி, மண்டையில முடிய காணும், குந்திரிகம், கொடிமிளகு, இப்படி போன்ற பொருள்களை ஏத்த வாழை. என்ன வாழை? அப்ப கேரளாவில தான் அது ரொம்ப உண்டு. இப்ப நம்ம தமிழ்நாட்டில நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஏகப்பட்டது. அந்த பொருள்களை எல்லாம் வாங்கி பாண்டிய நாடு படுதுள்ள நாடு, அங்கே போய் வியாபாரம் செய்வோம் என்று மலையாளத்துல அத்தனை பொருள்களை வாங்கி பொதிமாட்டிலே போட்டு பட்டமார் எப்படி புறப்பட்டு வருகிறார்கள் தெரியுமா? எப்படி? வானரா சூழ்ந்த மாலையது தண்டிலே பட்டமார்கள் சூழ்ந்த மலையது தண்டில வாரே வட்டமார்கள் பட்டமாறு மந்திகள் கோப்பில் மாறுத்து விளையாடோ, மந்திகள் கோப்பில் மாறுத்து விளையாடோ, மாமர சோலை கூடி கூட நீட்டையும் வேங்கையும் பாளாரோ சிவந்த காமோகோடனே கூட நீட்டையும் வேங்கையும் பாளாரோ சிவந்த காமோகோடனே சிங்கரமகமலையும் கடந்துமே, சிங்கரமகமலையும் கடந்து ஆரியம் கோவில் வாரா சிவந்த காமதோடனே சிவந்த காமோகோடனே கோவில் வாராய். ஐயா வந்தந்த நாதனை கண்டுதோடு மறுநாள காலையில வந்தந்த நாதனை கண்டுதோடு மறுநாள காலையில வாய்த்த கோலத்து போலியும் சாவரியோ, வாய்த்த கோலத்து போலியும் சாவரியோ சுரிமத்தையன் கோவில் வாரா
ஜாவரியும் வாய்க்கு கோழியும் ஜாவரியும் காவில் வாராய் வந்தந்த நாதனை கண்டதொழுதும் மறுநாள் காலையிலே ஆமா ஐயன் சொரிமுத்தையன் வாசல் காவு வருகிறார்கள். சரி அங்கே களைப்பாரி இளைப்பாரி போக வேணுமென்று பட்டமாறு 6 பேர்களும் பொதிமாட அமர்த்தி மாடை அமர்த்தி அந்த மாட்டை தாமிரபரணி நதிக்கரையில குளிக்க வைத்து சரி அதுக்கு வேண்டிய தீத்திகள் எல்லாம் வச்சுட்டு இவங்க நம்ம ஒரு பொங்கலை போடுவோம்டா. அதானே ஏ அப்பா பட்டா ஆமாங்க வயிறு வேற பசிக்கு. ஏ குப்பா குப்பா ஏ சங்கு சரவணா ஏ தர்க்க சோம லிங்கப்பட்டா ஐயா ஒருத்தன் கல்ல பிறக்கு ஒருத்தன் அடுப்ப கொட்டு ஒருத்தன் காய நறுக்கு சரி ஒருத்தன் அடுப்ப பத்த வை. ஆமா அப்படின்னா 6 பேரும் சொரிமுத்தையன் வாசல்ல ஆமையா முங்கி முழுகி சரி ஒரு வட்ட பாறையில கூட்டமா உட்கார்ந்து ஆமா 6 பேரும் சேர்ந்து சரி ஐயர் வீட்டுல பொங்கல் போட்டா எப்படி இருக்குங்க? அருமையா இருக்கும் அருமையா இருக்கும். தனி நெய்யா இருக்கும் நெய்யா இருக்கும். கை மணமோ நெய் மணமோனா அவங்க பொங்கலை சாப்பிட அவ்வளவு மனமா இருக்கும். சரி நெய் நெய் பச்சரிசியில ஒரு பொங்கலை போட்டு ஆமா எல்லா காய்கறியும் வெட்டி போட்டு சிறுபருப்பால ஒரு சாம்பார் வச்சு சரி அந்த கூட்டு பாறையில ஆமா 6 பேரும் ஒன்னா கூடி இருந்து சரி இலை போட்டு பட்டமாறு சாப்பிடுகிறார்கள். ஆமா சாப்பிட்டு கிளைப்பாரி அந்த பண்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வண்டியில வச்சுட்டு கொஞ்ச நேரம் தங்கி ஒரு கண்ணுக்கு உறங்கி எழுந்துச்சு போவோமே அதானே அப்படின்னா 6 பேரும் கலந்து பேசி சரி பட்டமாறு 6 பேர் ஒரு பக்கத்துல படுத்திருக்காங்க. ஆமா இந்த 6 முத்துப்பட்ட இருக்காரு. சரி இவர் மத்திர எங்க வராரு தெரியுமா? எங்க எங்க சொரிமுத்தையன் வாசல்ல தளவா குட்டகைக்கு வராரு. ஆமா எந்த குட்டகைக்கு? தளவாய் மாடசுவாமியோட கொட்டகைக்கு. தளவாய் தர்க்க மாடசுவாமி கோட்டைக்கு வராரு. ஆமா அந்த மாடசுவாமியுடைய கோட்டையில வந்து மேல போட்டிருக்க பட்டு நேரியல சரி அங்க கீழே விரிச்சு ஆமா தலைய வச்சு சரி ஆரிய பட்டை அசந்து உறங்கினார்ல. ஆமா புதிய மலை தென்றல்ல காத்து ஜில்லு 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 ஜில்லுன்னு வீசுது. ஆமா நல்ல அருமையா காத்தடிக்கு. அந்த குளிர்ந்த தென்றலை கண்ட ஆரிழையை முத்துப்பட்டு என்னையா ஆரிழையை முத்துப்பட்டனானவர் ஆமா தான் மனசுக்குள்ள நினைக்காரு. என்ன நினைக்காரு? ஏ சொரிமுத்தையா சொரிமுத்தையா ஏ தோகை முத்து மாலையம்மா ஆமா மகாலிங்க சாஸ்தாவே சரி ஏ சட்டநாதன் பூதத்தார் ஏய் ஏ அவசநாதன் தபசநாதன் அண்ணாவி சிவனடைந்த பெருமாள் ஆமா ஏ பேச்சி மாயாண்டி சுடல சுடல ஏ தர்க்க தளவாய் மாடசுவாமி சரி இந்த ஆரிழையை முத்துப்பட்டு ஆமா நான் பாண்டிய நாட்டுல போய் எங்க போய் வாழ்வாங்கி நான் வாழ்ந்தாலும் ஆமையா நான் மாண்டு மடிந்த காலத்துல சரி இந்த தாமிரபரணி நதிக்கரையில ஆமையா இந்த சொரிமுத்தையன் வாசல்ல மேற்கு முகமா எனக்கு ஒரு நிலைய வேணும். ஆமாப்பா ஆமாப்பா நிலைய வேணும். என்ன கேட்டாரு? அதான் மேற்கு முகமா எனக்கு ஒரு நிலைய வேணும். இந்த சொரிமுத்தையன் வாசல்ல எனக்கு மேற்கு முகமா நிலைய வேணும்னு கேட்டாருல. சரி ஈசானியத்துல கெவிலி கச்சு 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 கச்சுன்னு அடிக்கு உச்சு 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 உச்சுங்க. சரி அப்பமே நினைச்சிட்டாரு பட்டை நமக்கு ஐயன் அத்தாச்சி கொடுத்துட்டாரு. அதான் உத்தரவு கொடுத்துட்டாரு. எங்க போய் நாம வாழ்வாங்கி வாழ்ந்தாலும் சரி ஐயா வாசல்ல நமக்கு மேற்கு முகமா ஒரு நிலை உண்டு. ஆமா அப்படின்னு பட்டனானவர் சரி தன் மனதிலே நினைத்து மறுநாள் காலையிலே இளந்தரித்து என்னையா 7 பேரும் ஒன்றாக கூடி எங்கே வருகிறார்கள் தெரியுமா? ஐயா பொதிமாட பத்தி கொண்டு பொதிமாடை பத்தி கொண்டு பட்டமார் 7 பேர் புறப்பட்டு வருவார்கள். சொரிமுத்தையை வாசல் விட்டு கிழக்கு முகமாக பாவநாச வழியா பாவநாசநாதரை வரிசைவற்ற உலகமாள கண்டு மெல்ல தான் வணங்கி அன்னகரம் தன்னை விட்டு விக்ரம சிங்கபூரோ விக்ரம சிங்கபூரோ அக்ராரம் வருவார்களா சிங்கப்பூரோ ஐயரே அக்ராரம் வருவார்களா அந்த அக்ராரம் தன்னதியில பட்டமார் 7 பேர் வாடகைக்கு வீடமத்தி வாடகைக்கு அந்த வன்மையோட தங்குவாரா
7 பேரும் முதல்ல பிறந்து வளர்ந்த இடம் ஆமா ஆரிய நாடு. சரி அப்பாவும் அம்மாவும் காலாவதி ஆனதுக்கு அப்புறமாக ஆமா வியாபாரம் செய்து பிழைப்போம் என்று சரி மலையாளத்திலே ஆமையா மலஞ்சரக்குகளை வாங்கி வாங்கி அவங்க வந்து தங்குன இடம் ஆமா விக்ரமசிங்கபுரம். அக்கராரத்துல சரி ஐயமார் தெரு வீதியில வந்து வாடகைக்கு ஒரு வீடு போடுதாங்க. ஆமா வீக்கபுரத்துல விக்கிரசிங்கபுரம். அதுக்கு பேரு விக்ரமசிங்கபுரம். ஆமா நம்ம சொல்றது வந்து வீக்கபுரம். சுருக்கமா சொல்றது வீக்கப்புறம். ஆமா இந்த சிறப்பான நேரத்துல ஆமா இந்த சிங்காரம் மேடையிலே பாடும் கலைஞர்கள் அவளை பாராட்டி பரிசு வழங்க வேண்டும் என்று பரிசளித்த சரி என் அன்பு உள்ளம் யாரு அங்காள பரமேஸ்வரி சரி ஆடும் குலகோமரம் ஆமா அன்பிற்கும் பண்பிற்கும் எனது ஆசா பாசத்திற்குரியவர்கள். ஆமையா சொந்த பேரை யார் பேரை சொன்னாலுமே வெளியே தெரியாது. தெரியாது